இயேசுவால் கூடும் மகிமை டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23:5 என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்பானவர்களே, இயேசுவால் கூடும் என்ற ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கர்த்தர் எனக்கு பிசாசு கிரியிலிருந்து விடுதலை தந்தாங்க. நான் ஒரு 8.5 வருஷமாக சரியான தூக்கம் கிடையாது. எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் தூங்குறதே இல்லை. பிசாசின் போராட்டம், ஏன்னா எனக்கு அது 20 வருஷமாக இருந்திருக்கு. அப்போது நான் சில ஊழியக்காரங்களிடம் போய் ஜெபித்த போது அவங்க பிசாசின் போராட்டம்னு சொன்னாங்க. ஆனால் ஜெபித்த பிறகு என்னை பிடித்து கீழே தள்ளி விடுவாங்க. நான் ஸ்ட்ராங்காக முழங்கால நின்றுவேன். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்து, ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேயே சினிமாலாம் பார்க்காம கொஞ்சம் பக்தியாக இருந்தனால என்னெல்லாம் பிசாசு தொடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது செய்வனை கட்டு, பில்லி சுனிய ஏவல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு 8.5 வருஷமாக, எங்கள் அம்மா இறந்த பிறகு 8.5 வருஷமாக தூக்கம் இல்லாமல் இருந்தபோது ஒரு நாள் இரவு 8லேருந்து 9 மணி வரை நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியம் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்கள் மெசேஜ் கொடுத்து பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். அதை நான் பார்த்த உடனே என்னட்டையும் பிசாசு இருக்குதா பார்ப்போம், நானும் அந்த கூட்டத்தில் போய் விழுகிறேன்னா பார்ப்போம் அப்படின்னு ஒரு டவுட்டில் சரி நான் அவசரமாக அந்த ஃபோன் நம்பரை எழுதிவிட்டு நான் அவங்ககிட்ட மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, 2 பிசாசுக்கு பேரை சொன்னாங்க. உடனே எனக்கு புரிந்து விட்டது. அந்த பிசாசுக்கு பேரை சொன்ன நான் உடனே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்புறம் அவங்க நாகர்கோயில் மீட்டிங், நாசரேத் மீட்டிங், மார்த்தாண்ட மீட்டிங், அப்படி 3 மீட்டிங்லேயும் தவறாமல் போய் கலந்து கொண்டேன். அது முதல் மீட்டிங்லேயே அவங்கள்ட்ட நான் சொன்னது, எனக்கு தூக்கமே வரல பிரதர்ன்னு. உடனே அவங்க ஜெபித்தாங்க. அன்று முதல் இன்று வரை ஒரு 8.5 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் படுத்த உடனே தூக்கம் வந்துவிடும். அவ்வளோத்துக்கு எனக்கு நைட்டு தூக்கம் வரும். அப்படி போராட்டத்திலிருந்து நான் விடுதலை பெற்ற பிறகு, அதன் பிறகு நாசரேத், நாகர்கோயில், மார்த்தாண்ட மீட்டிங் தொடர்ந்து போய் கொண்டு இருந்தபோது ஒரு முறை அவங்கள்ட்ட நான் மறுபடி சொன்னேன், எனக்கு மூட்டு வலியே இருக்குன்னு. அப்போ நாசரேத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது என் கால் முட்டிலிருந்து இந்த பாம்பு நெளிந்து கால் கரண்டையிலேருந்து கீழே இறங்கின மாதிரி உணர்ந்தேன். அதன் பிற்பாடு எனக்கு மூட்டு வலியே வருவதில்லை. எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைத்தது. அதன் பிற்பாடு டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவங்க அந்த மீட்டிங்கில் சொன்னாங்க, நாங்கள் இந்த மீட்டிங்கில் ஜெபித்தாலும் பிசாசு உங்களை விட்டு தொடர்ந்து தொடாமல் இருக்கணும்னா உங்கள் வீடுகளில் எதுவும் ஒளிந்து இருக்கக்கூடாது, நான் வீடுகள்லேயும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னேன். அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண பிறகு என் தலை பம்பரமாக ஆட தொடங்குச்சு. அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பம்பரமாக ஆடும். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்லி ஜெபித்த போது நாகர்கோயில் மீட்டிங்கில் அவங்க லாஸ்ட்டு ஜெபம் முடித்து ஜெபம் பண்ணிக்கொண்டே அந்த மெசேஜ் முடித்து ப்ரேயர் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது பிசாசுகளெல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பேர்கிட்ட இருந்து நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஒரு பிசாசு இருக்குதேன்னு என்கிட்ட சொன்னாங்களேன்னு சொல்லி நான் கண்ணை மூடினோடனே என் கழுத்து பம்பர மாதிரி ஆட தொடங்குச்சு. என் கால் ஓடுது. ஒரு பாலை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவோமோ அதே மாதிரி நான் அங்கே ஓடுவேன். என் காலை நிறுத்த முடியலை. செவத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் அப்போ நினச்சேன், ஏசப்பா என் தலை போச்சு, இன்றைக்கோடு என் மண்டை உடைய போகுது, யாரும் என்ன பிடிக்கலையேன்னு. இப்போ டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவங்கள பிடிங்கன்னு சொன்னாங்க. 2 பேரும் என்னுடைய 2 கையும் பிடிச்சிட்டாங்க.
நான் ஏசப்பா எனக்கு செவத்தில் அடிபடாமல் காத்துக்கிட்டாங்க. அதோடு நான் வந்து இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணேன். அதாவது டாக்டர் கிறிஸ்டோபர் அவங்க எனக்கு ஜெபிக்காத நாளே கிடையாது. அந்த அளவு எனக்காக ஜெபித்தாங்க. நானும் அவங்க வந்து அந்த மெசேஜ் வந்து நைட்டு நானும் எங்கள் அப்பாவும் நைட்டு 8லேருந்து 9 மணி வரை தவறாமல் போட்ட மெசேஜினாலும் திரும்ப திரும்ப பார்ப்போம். ஏன்னா அதில் நான் எப்படி என்ன மாற்றணும், என்கிட்ட இனி பிசாசு என்னையை தொடவே கூடாது அப்படின்னு உள்ள இதில் நான் அதை கவனமாக கவனித்து கொண்டே இருப்பேன். அப்போ எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி பாஸ்டிங் இருக்கணும், எப்படி ஆண்டவரை துதித்து பாடணும். ஒரு தாவீது ராஜா எப்படி ஆண்டவரை துதித்து பாடினார். அவங்க வந்து துதித்து பாடினதுனால தான் பெரிய அபிஷேகம் அவங்களுக்கு இறங்குச்சு. அதாவது அவங்க வந்து இஸ்ரவேல் மக்களையே ஆளும் ராஜாவாக ஆண்டவர் மாட்டினாங்க. அப்போ அப்படி பெரிய அபிஷேகம். அந்த அபிஷேகம் நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். அப்போ நான் அந்த பிரசங்கத்தை கவனித்து நானும் எங்கள் அப்பாவும் அதை பார்த்துட்டு தூங்கும்போதே எங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அந்த அளவு அதை கவனமாக கேட்டு பாஸ்டிங் இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் வந்து ஜபம் பண்ணி முடித்து விட்டு நான் வந்து நல்லா அதே மாதிரி 3 நாள் எப்படி அவங்க பாஸ்டிங் இருக்காங்களோ அதே மாதிரி நானும் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். அப்புறம் என்னை விட்டு அந்த 2வது இருந்த அந்த பிசாசும் ஓடி விட்டது. எனக்கு பிசாசு கிரியையிலேருந்து ஏசப்பா பரிபூரண விடுதலை தந்தாங்க. எனக்கு மூட்டு வலி நீங்கி விட்டது. அந்த பிசாசின் போராட்டம் இருந்தபோது எனக்கு வந்து அதிகாலையில் தூக்கம் வரும். தூக்கம் வந்த உடனே ஒரு 1/4 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் தான் தூங்க முடியும். ஏதோ ஒன்று என்னை அமுழ்த்தி என்னை கொல்றதுக்கு மாதிரி எனக்கு கழுத்தை பிடிச்சி அமுக்கும். அப்படி இருந்து நான் எவ்வளோ நாளாக அதை வெளியில் சொல்லாமையும், அப்படி வெளியில் சொன்னாலும் திரும்பி எனக்கு அந்த போராட்டம் இருந்து அது அந்த மீட்டிங்கில் போய் நான் தவறாமல் போனதுனாலையும் அந்த ஜபத்தில் நான் விடாமல் ஃபஸ்ட்டு மீட்டிங் போய் நான் ஜபம் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜபம் நின்று காத்திருந்து ஜபம் பண்ணிட்டு வருவேன். எனக்கு முற்றிலுமாக ஏசப்பா திராட்சைப்பழ தோட்ட ஊழியத்திலேருந்து ஏசப்பா எனக்கு பிசாசு கிரியிலேருந்து பரிபூரண விடுதலை தந்தாங்க. எனக்கு தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடச்சி, மூட்டு வலியிலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடச்சி, என்னை அழுத்தி தூங்க விடாமல் என்னை பயமுறுத்தின பிசாசு கண்ணுக்கு தெரியாது. இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொன்னால் அது வந்து என்னை கண்ணை திறக்க விடாது. அது அழுத்தது மட்டும் நான் முழிச்சிட்டே இருப்பேன், ஆனால் கண்ணை திறக்க விடாது. அதுக்கப்புறம் அது ஜன்னலை அடிச்சுக்கிட்டு ஓடும். வீட்டில் தனியாக தூங்குறதுக்கே பயப்படுவேன். அப்படிப்பட்ட எனக்கு ஏசப்பா பரிபூரண சுகத்தை தந்து என்னைய ஒரு ஊழியக்காரியாய் மாற்றினாங்க. ஊழியக்காரியாய் மாற்றி அதே திராட்சை பழத்தோட்ட ஊழியத்திலேயே என்னைய ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இயேசுவால் கூடும் என்ற ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்தவுடன் எனக்கு பாடல்கள் தந்தாங்க. ஒரு நாள் அதிகாலையில் என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். இந்த பாடல் எனக்கு சங்கீதம் 23:5 படியும் ஏசாயா 61:3 படியும் என்னை போல சிறையிருப்பு, கஷ்டம், பாடு, துன்பம் அனுபவித்தவங்களுக்கு இந்த பிசாசு கிரியிலேருந்து விடுதலை கிடைக்கவும். யாராவது திருமணம் ஆகாமல் இருக்கீங்களா? எனக்கு இந்த பிசாசின் போராட்டம்லாம் நீங்கின பிறகு தான் ஏசப்பா எனக்கு திருமண வாழ் தந்தாங்க. நான் இந்த பாடல் வந்தோடனே நிறைய பேர்கிட்ட கேட்டேன். எல்லாரும் அந்த பாட்டு புது பாட்டுன்னு என்கிட்ட சொல்ல தெரியாமல் அவங்களாம் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் கொரோனா காலத்தில்
சர்ச்செல்லாம் அடைச்சிருந்த நேரத்தில் வீட்டில் அதிக நேரம் நான் ஜெபம் செய்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு 2வது பாடல் வந்தது. சிறு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஃபோனில் ஊழியக்காரங்க பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் செய்தேன். அப்படியெல்லாம் செய்து அதன் பிற்பாடு ஒரு முறை நானும் என் சகோதரியும் ஃபோனில் ஜெபம் செய்து கொண்டே இருக்கும்போது, ஏசப்பா அந்த ஜெபம் முடித்து நான் ஃபோனை வைத்தவுடன் என்கிட்ட பேசுனாங்க, ஆலயம் திறந்திருக்கு, ஆலயத்துக்கு போங்கள் அப்படின்னு. உடனே நான் சிரிச்சிட்டு ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா கொரோனா வந்துடும்ல ஏசப்பா, நல்லா அந்த கொரோனாலாம் தீர்ந்த பிறகு சர்ச்சுக்கு போகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்காள்கிட்ட அதை ஃபோனில் சொல்லி சிரித்தேன், ஏசப்பாட்ட இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் சாயங்கால நேரம் எங்கள் அப்பா உயிரோடு இருந்த நேரத்தில் எங்கள் அப்பா வீட்டுக்கு போன போது எங்கள் அப்பா 2வது அந்த காரியத்தை உறுதிப்படுத்தினாங்க, ஆலயத்துக்கு போனீர்களா? உடனே எங்கள் அப்பாவிடம் நான் சிரிச்சிட்டு சொன்னேன், எப்போ கொரோனான்னு ஒரு நோய் இருக்குல்ல, அது நான் கவர்மெண்ட்டு இப்போல்லாம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால சர்ச்சுக்கு கொரோனாலாம் தீர்ந்து பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏசப்பாவும் அமைதியாக இருந்துட்டாங்க. 4 நாளையில் எனக்கு கொரோனாவும் வந்தது. அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுக்கு எனக்கு டேஸ்ட் இல்லாமல் மனம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் நைட்டு ரொம்ப காய்ச்சலில் லூஸ் மோஷனும் வாமிட்டும் வந்தது. உடனே டெஸ்ட் பண்ண போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க கொரோனா. உடனே நான் சொன்னேன், வீட்டில் சேஃப்டியாக இருந்துடுவோம், 2 பெட்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குதுன்னு. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இல்லைன்னா ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஹஸ்பண்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு ஹாலில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நைட்டு 12 மணி 2 மணிக்கெல்லாம் நிறைய பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு. உடனே நானும் ராத்திரி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சில பேஷண்ட்டு முழிக்கும்போது என்னைய பார்ப்பாங்க, டாக்டர் நர்ஸெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களாம் அந்த பேஷண்ட்டை எனக்கு வேண்டியும் ஜெபம் பண்ணிக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நான் அதில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நோயாளிக்கு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் அந்த நேரம் மாற்றிட்டாங்க. நான் சுகம் 6 நாளைக்கு பிறகு கொரோனா நெகட்டிவ்னு சொன்னபோது ஒரு புற மதஸ்தர் ஒருத்தர் என்னிடம் சொன்னாங்க, ஏம்மா எங்களையும் அனுப்பி விட்டுட்டு நீ போம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீங்களும் சுகம் ஆகிடுவீங்க, நான் வீட்டில் போய் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். அந்த நேரம் யாரும் ஹாஸ்பிட்டலில் சாகாதபடி ஆண்டவர் காத்தாங்க. அப்புறம் நான் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன். அப்போ ஏசப்பா சர்ச்சில் இருந்து ஒரு பாட்டு தந்தாங்க, ஆனந்த கீதங்கள் பாடி ஆண்டவர் பாதம் பணிந்து ஆலயம் சென்றிட அவர் புகழ் பாடிடுவேன். நான் ஆலயம் சென்றிட அவர் புகழ் பாடிடுவேன். இந்த பாட்டை அப்புறம் நான் வீட்லேயும் அதை எழுதி அதை பாடணும்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு எங்கே போய் பாட, சர்ச்சில் எது பாடணும், ஆனால் நான் எல்லாருக்கும் முன்னாடி தைரியமாக எப்படி பாடுவேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க மேடையில் தான் முதலாக இனி இந்த பாடல் ஊழியத்தையும் அவங்க தொடங்க வச்சாங்க. இயேசப்பா கிருபையில் நான் திராட்சைப்பழ தோட்ட ஊழியத்தில் தான் முதலாக பாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு நாள் வீட்டில் அதிக நேரம் ஜெபம் செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு பாடல் ஏசப்பா எனக்கு தந்தாங்க. இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், உத்தரவுடன் உண்டு உனக்கு, உத்தரவுடன் உண்டு,
இந்த பாடலை கேட்டோன்னே நான் ஏசப்பாவிட உடனே கேட்டேன், ஏசப்பா இந்த பாட்டு நல்லா இருக்கு ஏசப்பா, எனக்கு இந்த பாட்டை ஒரே நாளில் தாங்க ஏசப்பா, எல்லா பாட்டும் எனக்கு எத்தனையோ நாள் நான் காத்திருந்தா தானே ஒவ்வொரு லைனாக தரீங்க அப்படின்னு கேட்டேன். உன்னை ஏசப்பா சொன்னாங்க, நீ நான் அது அன்னைக்கு சாட்டர்டே சனிக்கிழமை, நாளைக்கு அதிகாலையில் கல்கோயிலில் போய் ஜபம் பண்ணு, உனக்கு அந்த பாட்டை ஒரே நாளில் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுதான் எங்களோட சபை, அதில் தான் எங்கள் பேர் இருக்கிறது. ஆனால் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை நம்ம ஆவிக்குரிய சபை அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்லிட்டு நிறைய சபைகளுக்கு இழுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரே சபைக்கே நான் போகிறது கிடையாது. அதனால இந்த ஏசப்பா கல்கோயிலை திட்டவட்டமாக சொன்னனால அந்த சபையில் போய் இன்றைக்கு வரையிலும் தவறாமல் ஆண்டவர் போக உதவி செய்கிறாங்க. அந்த பாட்டு முழுவதும் எனக்கு கிடச்சிட்டு, இயேசுவால் கூடும் எந்த யூடியூப் சேனலை தொடங்க சொன்னேன் ஏசப்பா. இந்த பாடலை தந்த உடனே எனக்கு அந்த சேனலுக்கு பேர்லேயே இந்த பாடல் கிடைத்ததுக்கு நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் அதிக நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஏசப்பா எனக்கு ஒரு பாடல் தந்தாங்க. அந்நிய பாஷையில் அதிகமாக பாட்டு தருவாங்க. அந்த பாட்டை அப்புறம் தமிழில் தந்தாங்க. அந்த பாட்டு, ஆலயத்தில் ஆனந்தம் கொண்டு ஆண்டவரை பாடுவே, ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவரை போற்றுவேன். ஏன்னா லாக்டவுன் நேரம் இந்த சர்ச்சு வந்து இடையில ஞாயிற்றுக்கிழமை திறந்துருந்துல்ல, அப்போ நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தனால ஏசப்பா அந்த பாட்டை ஒரு விஷன் மூலம் காட்டினாங்க. சர்ச்சில் ஒரு சத்துரு போகிறான். அப்போ அந்த சர்ச்சு வந்து வெளிச்சம் லைட்டெல்லாம் போட்டிருந்தது, இருட்டாயிற்று. அதை பார்த்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சர்ச்சில் போய் ஜெபம் செய்து அடுத்த வாரத்துலேருந்து ஆண்டவர் கிருபையில் லாக்டவுன் இல்லாமல் இதுவரையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்காங்க. இயேசுவால் எல்லாம் கூடும். அதனால நம்ம வந்து சத்துருக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். நீங்கள் வந்து என்ன போராட்டத்தில் இருந்தீங்கனாலும் சரிதான், ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு விடுதலையை தருவாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, எதுனாலும் ஆண்டவர் வந்து தருவாங்க. இயேசுவால் எல்லாம் கூடும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தடை மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களே நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி, எது கேட்டாலும் அவங்க உடனே சொல்லி தருவாங்க. நான் வந்து பயங்கர சிறையிருப்பில் இருந்தேன்ல, துயரப்பட்ட என்னைய ஏசப்பா ஆறுதல் தந்து இந்த பாடல்களெல்லாம் தந்தாங்கல்ல, தகுதி கூட எனக்கு கிடையாது. இவ்வளவுத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரி ஆகுவேன்னு நினைக்க கூட இல்லை. பேச தெரியாத என்ன அதை ஏசப்பா சிறிய விலை புழுதியிலிருந்து எளிய விலை குப்பையிலிருந்து உயர்த்திருக்கிறத மாதிரி என்னை உயர்த்தி இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து சாத்தான் எதெல்லாம் பறித்திருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வேணுமா? யோபு வாழ்க்கையை பார்த்தீங்களா? ரெட்டிப்பான நன்மை கிடைச்சா. யோபு இந்த எல்லாத்தையும் இழந்து, அவர் வந்து எல்லாம் இழந்து, அவருக்கு சொத்து பிள்ளைகள் எல்லாம் இழந்த பிறகு அவர் ஒரு நோய் சாத்தான் கொடுத்துருந்தான். அந்த நோயினால் அவர் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி சாம்பலில் உட்கார்ந்து இருந்தாங்க. அதான் ஏசப்பா சாம்பலுக்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தை தருவாங்க. பிசாசு நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகலான்னு சாம்பல் போன்ற வாழ்க்கையை தந்தாலும் அதுலேருந்து நம்ம ஜபம் பண்ணி விடுதலை ஆகுவோம். விடுதலை ஆனோன்னு நமக்கு சிங்காரமான வாழ்வு. தாவீது ராஜாவுக்கு பார்த்தீங்களா, இஸ்ரவேலை ஆளும் ராஜாவாய் மாற்றினாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்ததுனால இவ்வளோ அற்புதம் நடந்து. யோவான் 10:10 திருடவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, திருடனாகி அந்த சாத்தான் நம்மளுடையதை எதை திருடி வைத்திருந்தாலும் அதை நமக்கு கர்த்தர் ரெட்டிப்பாய் தருவாங்க.
அதனால நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரை துதித்து பாடுறதை விடாதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் ஏசப்பாவை மட்டும் நம்பினா போதும். நம்ம நேரத்தையும் நமக்கு சுகத்தையும் எல்லாம் பறித்து திருடுன்னு அந்த சாத்தானுக்கு கையிலேருந்து நாம் விடுதலை ஆகணும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அபிஷேகம் பிறருக்கு கிடைக்காத பல உயர்வுகளை உன்னதமான அனுபவத்தில் கொண்டு தான் நம்மளை கர்த்தர் வைக்கிறாங்க. இது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாத்தானின் கூட்டாளிகளும் அவனும் சோர்ந்து போய் எப்படியாவது இவர்களை கீழே தள்ளலாமா என்று நினைக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் ஆண்டவர் கீழே தள்ள விட மாட்டார். சங்கீதம் 112:10. துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமாம் பிரியமானவர்களே, துன்மார்க்கருடைய ஆசை, அந்த சாத்தானுக்கு ஆசையெல்லாம் அழியும். நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செய்தால் போதும். அது சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தான் அழிந்து போவான். நம்மை விழுங்க நினைத்த சாத்தானும் அவன் கூட்டாளியும் அழிந்தே போவான். நமக்கு நிரம்பி வலியும் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாங்க. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அன்பானவர்களே, என்னோட வாழ்க்கையில் ஊழியம் செய்வதற்கு முன்பாக நான் பிசாசு போராட்டத்திலிருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை தந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன அபிஷேகித்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஒரு ஊழியக்காரியாய் மாற்றினாங்க. இது கர்த்தருடைய கிருபையே. இது யோபுக்கு பார்த்தீங்களா? யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்னுடைய பாடல்லே ஏசப்பா அந்த லைனை தந்திருக்காங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீர் ஐயா, எனக்காக யாவையும் செய்வீரே ஐயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118:8, 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வசனத்தின்படி இந்த பாடல்கள்லையும் தந்திருக்காங்க. நமக்கு உபத்திரவம், பாடு, துன்பம், சிறையிருப்பு எது வந்தாலும் அதை கர்த்தர் நீக்கிப்படுவாங்க. நான் அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பெல்லாம் உபத்திரவத்தை எல்லாம் நீக்கி என்னை ஒரு ஊழியக்காரியாய் மாற்றி இருக்கிறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட துன்பத்திலேயோ கஷ்டத்துலேயோ ஏதாவது சிறையிருப்பு, யாராவது உங்களை அடக்கி ஆள்றாங்களா, இல்லைன்னா ஏதாவது துன்பத்தில் இருக்கீங்களா, எடுக்கிற வேலை கிடைக்காம தடையாக இருக்கிறதா, இல்லைன்னா பணம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குதா, நம்ம ஊழிய பாதையில் கூட கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைத்துட்டாங்கன்னா எப்படியாவது நமக்கு பணம் தந்து உதவி செய்துகிட்டே இருப்பாங்க. நம்ம கர்த்தரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், கர்த்தர் தந்துகிட்டே இருப்பாங்க. அதனால ஊழியம் செய்யறதுக்கும் ஆண்டவர் தடை இல்லாமல் நம்மளை செய்ய வைப்பாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது பிறருக்கு கிடைக்காத பெரிய உயர்வு, நம்மளை நமக்கு தீமை செய்ய நினைக்க அந்த எதிராளியான பிசாசிட்ட இருந்து அவன்கிட்ட இருந்து நம்மளை மீட்டுட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு துன்பம் வராமல் கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோபு பார்த்தீங்களா, எவ்வளோ சிறையிருப்பில் விடுதலை கொடுத்தாங்க. அதான் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நம்ம நேரத்தையும் நமக்கு பலகீனங்களை தந்து நம்ம நேரத்தெல்லாம் வீணடித்து அந்த பொல்லாத சத்துருவிட்டேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறதற்காக தான் நம்மளை அபிஷேகித்து வைத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் என்ன தேவையில் இருக்கீங்க? ஏதாவது பண கஷ்டமா, இல்லைன்னா வேலை இல்லையா, திருமணம் ஆகலையா, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. நம்ம அவங்ககிட்ட கேட்போமா? ஏசப்பா நமக்கு செய்வாங்க. ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீங்களும் என்னோடு கூட ஜெபிங்க. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம் நம்முடைய தேவைகளுக்காக. அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த
ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கடன் வரமா, பண தேவையா, வருமானம் வரலையா, ஊழியத்தில் தடையாக இருக்கா, இல்லைன்னா ஏதாவது பிசாசு போராட்டம் இருக்குதா, குழந்தை இல்லையா, என்ன தேவைனாலும் ஏசப்பா, ஏதாவது சிறையிருப்பில் இருந்துட்டு இருக்காங்களா ஆண்டவரே, இந்த சிறையிருப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இவங்களுக்கு சுதந்திரமான வாழ்வை கொடுங்க ஏசப்பா. உங்கள் பாதத்தில் நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம் ஏசப்பா. இரக்கம் பாராட்டுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய நாமத்தினாலே பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவங்க விடுதலை ஆகும்படியாக ஜபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தி வருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.